எல்லாம் தயாராகி அவனை அள்ளிட்டு வந்த உடனே மறக்காம அப்பனுக்கு போன போடு. இல்லே நீ சந்தோஷத்துல ஒத்த அவனை அடிக்க ஆரம்பிச்சிடாத. கண்டிப்பா இல்லப்பா. அவன் மேல விழுற ஒவ்வொரு அடியும் முன்னாலதான் விழும். ஒரு மணி நேரத்தில் உனக்கு ஃபோன் பண்றேன். ரெடியா இரு, நான் வரேன். என்னடி இது? போலீஸ்னா என்ன வேணா செய்வானா? அக்கிரமமா இருக்குதே. ஐயோ எனக்கு ஈரக்கொலைய நடுங்குதுடி. தலைக்கீழ கட்டி தொங்க விட்டு அடிப்பானாமே. ஆமாம்மா, எனக்கும் பயமா தான் இருக்கு. நிறைய லாக்அப் டெத் கேள்விப்பட்டிருக்கேன். எல்லாம் நம்ம வீட்ல நடக்காத வரைக்கும் அதோட பயங்கரம் எனக்கு தெரியல. ஆனா இப்ப நம்ம வீட்லயே நடக்க போகுது. எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. ஒத்தைக்கு ஒத்தியா 10 பேர் எதிரில நின்னாலும் சமாளிப்பான். இது போலீஸ் இல்ல, அதிகாரம் டி. பாவம் சம்முவோம். அவனுக்கு என்ன சப்போர்ட் இருக்கு? உன் அப்பனும் அண்ணனும் கௌரவத்துக்காக கொலை கூட பண்ணுவாங்க. இலே அண்ணே பாட்டு போடல. அண்ணே என்ன பாட்டுனே? இலே நம்ம வண்டியில போகும்போது கேக்குற பாட்டு தான்ல. இது இந்த சினிமா பாட்டு அதுவா? முத்தை திருப்பத்தி திருநகை அத்திக்கிற சக்தி சரவணை போடல. அண்ணே அவன் வண்டியில போறப்ப பாட்டு ஏதேதோ கேக்குறான். நீ என்ன இந்த பாட்டே கேட்டுட்டு கிடக்க? இலே போடுங்க. அவனுக்கு போன் பண்ணிட்டி. சீக்கிரமா போன் பண்ணு. சரவணமுத்து குருவித்து குருவர என்ன போது. பரணி என்னடி ஆச்சு? அந்த லூசு போன் எடுக்க மாட்டேங்கிறாமா. திரும்ப போன் போடுட்டி. இலே அண்ணே வண்டி ஓடும் போது என்னல பண்ணுத? அண்ணே உங்க போன் அடிக்கிற மாதிரி இருக்குனே. இலே என்னல சொல்லுத? ஆமாண்ணே. ஆமால யாரு கூப்பிடுதா? ஏனே ஓட்டிக்கிட்டே எடுத்து பேசலாம்ல? இலே அப்படி எடுத்து பேசினா 2 பேருக்கு ஆபத்து. இதுல பொதுநல கருத்து வேற முக்கியம். பரணி கூப்பிடுதா? கட்டாத போது எடுத்து பேசுனே. என்ன பரணி? அறிவில்ல உனக்கு? உசுறு போற விஷயம் உடனே பேசணும்னு கால் பண்ணா எடுக்க மாட்டேங்கிற. யாருக்கு உசுறு போற விஷயம்? யாரோட உசுறு போகுது? ஓ உசுறு தான் லூசு. இங்க அப்பாவும் மகனும் பெரிய திட்டம் போட்டுட்டு இருக்காங்க சண்முகம். உன்னை அவங்களால எதுவும் செய்ய முடியல. அதனால அதிகாரத்தை யூஸ் பண்ண போறாங்க. என்ன சொல்லுத? ஒன்னும் புரியலையே, தெளிவா சொல்லு. ஐயோ எங்க அண்ணன் அவன் போலீஸ் அதிகாரத்தை யூஸ் பண்ணி உன்னை அரெஸ்ட் பண்ண போறானா. என்னது அரெஸ்டா? அரஸ்டா? உன்னை உள்ள தூக்கி போட போறானா. அவன் போலீஸ் ஆச்சே, உன்னை தலை கீழ கட்டி வச்சு அடிக்க போறானா. அதுக்காக நான் பெயிலபிளா எந்த கேஸ் வேணாலும் போடுவான். எனக்கும் அம்மாக்கும் ரொம்ப பயமா இருக்கு. நீ ரிஸ்க் எடுக்க வேண்டாம் சண்முகம். நீ இப்போ உடனே ஊரை விட்டு கிளம்பு ப்ளீஸ். ஏலே என்ன விளையாடுதே நீ? ஆவுனா ஊரை விட்டு போன்னு சொல்லுத. என்ன அதானா அவ்வளவு சாதாரண விஷயமா? ஐயோ சண்முகம், உயிரை விட முக்கியமானதுன்னு ஏதாச்சும் இருக்கா? ஊரா முக்கியம் உனக்கு? ஏலே என் உசுறு போனா இந்த மண்ணில தானே போவான். அதெல்லாம் என்னால இந்த ஊரை விட்டுலாம் போக முடியாது. உங்க அண்ணன் கிட்ட வேணா சொல்லு, இந்த சண்முகம் கண்ணில் படாம வேற ஏதாவது ஊருக்கு டிரான்ஸ்பர் ஆகி அங்க போக சொல்லு. அதான் அவனுக்கு நல்லது. ஏய் முட்டாள் முட்டாள், அவன் வெறி பிடிச்சு அலையறான். எஃப்ஐஆர் எழுதிட்டு இருக்கான். ஸ்டேஷன்ல இருக்கிற அத்தனை கிரிமினல் கேஸையும் உன் தலை மேல எழுத போறான். உண்மையான கிரிமினலு உன் அண்ணனும் உன் அப்பனும் தாம்ல. அவங்களுக்குலாம் நான் பயப்பட மாட்டேன். நீ வேற ஆளை பாரு. அதுக்கெல்லாம்
ஏய் குடிட்டி. ஏலே சம்முவோம், திரும்ப திரும்ப உங்ககிட்ட சொல்லுத, என்னல பிரச்சனை உனக்கு? உசுறு முக்கியம் இல்ல. அவங்க பேசுனத கேட்டதுல இருந்து எனக்கு கொலையே நடக்குதுடா. ஏலே சொன்னா கேளுல, கொஞ்ச நாளைக்கு அவங்க கண்ணுல படாம இரு. எங்கேயாவது கண் காணாம போயிடல. நான் முத்துப்பாண்டி கிட்ட பேசி அவன் மனச மாத்த முயற்சி பண்ணுதேன். அத்த, அந்த புள்ளதான் புரியாம பேசுதான்ல, நீ எதுக்கு இப்படி பேசுத? ஐயோ, இங்க பாரு, நல்லா கேட்டுக்க. இந்த சம்முவம் யாருக்காகவும் பயந்துகிட்டு இந்த திருச்செந்தூர் மண்ணை விட்டு போக மாட்டேன். எது நடந்தாலும் கல்லு மாறி எதிர்த்து நிப்பேன். ஏலே கோட்டிக்கார பயலே, அவன் கையில சட்டம் இருக்குல்ல, போலீஸ்ங்கிற அதிகாரமும் இருக்கு. நீ எதிர்த்து நிக்குது சாதாரண முத்துப்பாண்டி இல்ல, இன்ஸ்பெக்டர் முத்துப்பாண்டி. அவனை எதிர்த்து நிக்க புரியுதா இல்லையா உனக்கு? எவன் வேணா எதிர்த்து நிக்கட்டேன். இந்த சம்பவத்துக்கு அந்த உலகாலும் சண்முகம் துணை நிக்க. என் அப்பன் திருச்செந்தூர் முருகன் நிக்க. நீங்க யாரும் கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிட்டேன். நீ போன வைங்க. ஏலே சம்புவோம், என்னட்டி இவன் இப்படி பேசுதான்? எனக்கு பயமா இருக்குட்டி. அழாதம்மா, ஏதாச்சும் பண்ணலாமா? சார் வணக்கம் ஐயா. ஏன் எத்தனை தடவை கால் பண்ண நீங்க எடுக்கவே இல்லை? வண்டியில் வரும்போது எப்படியா ஃபோன் எடுக்க முடியும்? எஃப்ஐஆர் போட்டாச்சா? ஐயா என்ன இல்லைங்க ஐயா, உள்ள அறிவில்லை உனக்கு? நான் வர்றதுக்குள்ள எஃப்ஐஆர் போட்டிருக்கணும், வந்ததும் அவனை போய் தூக்கணும்னு படிச்சு சொல்லியிருக்கேன். நீ என்னையா பண்ணிக்கிட்டு இருந்த எவ்வளவு நேரம்? அறிவு கட்டு. மாமா, முத்துப்பாண்டி மாமா, மாமா. ஏய் ஆரம்பத்து மாமாங்கிற? இவகதான் மாமா. இன்னைக்கு எனக்கும் மாமாவுக்கும் கல்யாணம். பாரு, புது சேலையெல்லாம் கட்டியாந்திருக்கேன். நல்லா இருக்கா? நமக்கு இன்னைக்கு கல்யாணம். யார் நீ? மாமா விடுங்க மாமா. சேலை எங்க இருந்து கிடைச்சது? திருடியா? ஐயோ இல்ல மாமா, எனக்கு உங்களுக்கும் கல்யாணம். இங்க பாத்தியலா 1000 ரூபாய் மொய் பணம்லாம் இருக்கு. மாமா எனக்கு தாலி கட்டுங்க மாமா. யாருகிட்ட பேசிட்டு இருக்க? மாமா ஏன் மாமா இப்படி பண்றீங்க? என்ன தைரியம் இருந்தா ரத்னாகவை கொடுத்த சேலைய நீ திருடிட்டு வந்திருக்க. ஏன் மாமா? மாமா மாமா விடுங்க. மாமா விடுங்க. ஐயா வேணாங்க ஐயா, விட்டுருங்க ஐயா. ஐயா என்ன கேக்குறீங்க? ஐயா எல்லாரும் பார்த்து இருக்காங்க ஐயா. ஐயா வேணா ஐயா. ஐயா மாமா விடுங்க. அறிவுல உனக்கு என்னையா போலீஸ்கார நீ? ஸ்டேஷன் முன்னாடி நின்னு ஒரு பொம்பளை புள்ள சேலைய உருவுற. அறிவுல உனக்கு? மாமா வடிக்காத. சார், நான் வாங்கி கொடுத்த சேலை சார். இல்ல இல்ல, இது என் கல்யாண புடவை. மாமா கல்யாணம் பண்ணிக்கோ. ஏமா ஏஞ்சு போமா. யோ உள்ள வாயா. அட, அப்ப பிச்சைக்கார பொண்ணுக்கும் இன்ஸ்பெக்டருக்கு ஏதோ தொடர்பு இருக்கா மாதிரி இருக்க.
என்ன மாப்பிள, ஒரு பிச்சை எடுக்கிற புள்ளைய கூட வெட்ட வைக்க மாட்ட போல இருக்க. எல்லாம் கிளம்புங்கம்மா, கிளம்புமா. என்ன மாப்பிள, இது போதுமா இல்ல இன்னும் கொஞ்சம் வேணுமா? இது உன் வேலை தானா? சீலையை இழுத்தது உன் வேலை, அத ஊரே நின்னு பார்க்க வச்சது ஏன் வேலை. இந்த ஊர் வேற உனக்கும் இந்த பிச்சைக்காரிக்கும் தொடர்பு இருக்குன்னு வேற நம்புது. பத்தாவதுக்கு வீடியோ ஆதாரம் வேற இருக்குல்ல. ரத்னா விடு, இதுக்கு மேல இந்த ஊர்ல எந்த புள்ளையாச்சும் உன்னை கட்டணும்னு நினைப்பாளா? ஓடி போனவனோட மகன் உனக்கே உம்பிட்டு துணிச்சல் இருக்கிறப்ப ஊர் தலைக்கட்டோட மகன்னா எனக்கு எம்பிட்டு இருக்கும். அந்த தலக்கணத்துல தானே நீ ஆடுத. ஏலே மாப்பிள, உன்னை தூக்கி போட்டு இங்கேயே உங்க பிதுக்க எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது. என்ன குண்டான கவுத்து வச்சு கம்பத்துல கட்டி வச்சு அடிச்சதை மறந்துட்டியோ? ஓ நல்ல நேரம் குண்டான் வெளியில வந்துடுச்சு, இல்ல குண்டானோட முண்டமா அலைஞ்சிருந்திருப்ப. அடிச்ச காயம் ஆறதுக்குள்ள அடுத்து அண்டாவை கவுத்து அடி வாங்கிடாதல. ஓடி போல, மேலதிகாரி கூப்பிடுறாவ. ஓடு ஓடு. உன்னை பிடிக்கதான்ல ஏற்பாடு பண்ணிருக்கேன். உன்னை பிடிச்சு அடிச்சு உடைச்சு உன்னை கதற விட போறல. ஹேலே, இது வெறும் ட்ரெய்லர் தான்ல, முழு படம் காட்டுறதுக்குள்ள காத்துட்டு இருக்காவ. ஓப்பா, இது ஏன் ஸ்டேஷன்ல. ஏலே, உன் பொருளை வச்சே உன்னை அடிக்கிறது, உன் ஸ்டேஷன்ல வச்சே உன்னை அசிங்கப்படுத்துறது, உன் விரலை வச்சே உன் கண்ணை குத்துறது, இதுதான்ல இனி இந்த சமூகத்தோட வேலையே. எல்லா ஏற்பாடும் ரெடி, உள்ள போடிச்சல்லாம். ஓ ஐயா, டிஎஸ்பி காத்துட்டு இருக்காங்கய்யா. உங்களுக்கு அதான் கொஞ்சம் சீக்கிரம் போங்கய்யா. ஏல போ போ போ. சார், ப்ராப்பர் எக்ஸாம் எழுதி தான் ட்ரைனிங் முடிச்சுட்டு வந்தியா, இல்ல லஞ்சம் கொடுத்து டிபார்ட்மெண்ட்ல வேலையை வாங்கினியா? மனுஷனையா நீ? என்ன பண்ணிட்டு இருக்க? இந்த டிபார்ட்மெண்ட்டுக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கு, ஒரு கண்ணியம் இருக்கு. போலீஸ்கார மாதிரியா நடந்துட்டு இருக்க? பொறுக்கி மாதிரி நடந்துக்கிற. என்னையா பிரச்சனை உனக்கு? என்ன பிரச்சனை உனக்கு? இல்ல சார், நார்மலா தான். பாரியா, HRCல இருந்து பரிந்துரை வந்திருக்கு. உன்னை தெளிவா விசாரணை செய்ய சொல்லி இதுக்கு மேல இந்த வேலையில நீ இருக்கணுமா வேணாமான்னு முடிவு செய்ய சொல்லியிருக்காங்க. ஏயா, எதுக்கே ஒரு பொம்பளை நடுரோட்ட வச்சு கை நீட்டி அடிச்ச? அதுவும் வீடியோ ஆதாரத்தோட. என்ன செய்ய? டிஸ்மிஸ்க்கு பரிந்துரை பண்ணவா, இல்ல விசாரணை முடிகிற வரைக்கும் உன்னை சஸ்பெண்ட் பண்ணி வைக்கலாமா? சார், இல்ல சார், இந்த வேலை நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்காரன் என்ன இருந்தாலும் டிபார்ட்மெண்ட்டை விட்டு கொடுக்க கூடாதுன்னு நேர்ல பேசலான்னு வந்தா இங்க வச்சு ஒரு பொம்பளை சேலைய உருவுறிய. யாரியா நீ? இல்ல சார், இது என் வருங்கால மனைவிக்கு வாங்கி கொடுத்தது. ஆனா இவகிட்ட எப்படி வந்துச்சுன்னு தெரியல சார். அப்ப நீ உன் வருங்கால மனைவிட்ட தானே கேட்கணும். எதுக்கே அந்த பொம்பளை சேலைய உருவுன? நீ போட்டிருக்கிற ஒரு ட்ரெஸ்ஸ மதிக்கல, டிபார்ட்மெண்டோட கௌரவத்தை மதிக்கல. நீ எல்லாம் போலீஸ் வேலைய பார்க்கணும்னு யாரையா அடிச்சுக்கிட்டது? எனக்கு உன்னோட நடவடிக்கை மேல திருப்தி இல்ல. நான் யோசிச்சுதான் முடிவு எடுக்கணும். இதுக்கு மேல ஒரு சம்பவம் மேல கேள்விப்பட்டா கூட உடனே சஸ்பெண்ட் தான். விசாரணைக்கு அப்புறம் டிஸ்மிஸ், அவ்வளவுதான். அண்டர்ஸ்டாண்ட்? எஸ் சார். யோ கான்ஸ்டபிள் சார், வெளியே ஒரு சார் இருப்பாரு, வர சொல்லு. ஓகே சார். ஐயா உங்களை உள்ள கூப்பிடுறாரு, போய் பாருங்க.
வணக்கம் சார். உட்காருங்க சார். யோ தள்ளியா உட்காரட்டும், அப்படியே நிக்கிற. சார், நான் உன்னை போகவே சொல்லலையே. சாரி சார். சார் பேரு சண்முகம். இந்த ஊர்ல தான் கடை வச்சு நடத்துறாரு. ஓகே சார். ஹியூமன் ரைட்ஸ் முருகவேல் சார தெரியும்ல? மனித உரிமையை மீறுறவங்களுக்கெல்லாம் அவர் சிம்ம சொப்பனம். சாரு அவரோட ஃப்ரெண்டு. முருகவேல் சார் பர்சனலா என்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணிருக்காரு. ஓகே சார். இவரோட தங்கச்சிய இவர் அத்தை மகன் பொண்ணு கேட்டிருக்கான். அவனோட நடவடிக்கை சரியில்லை போல, அதனால பொண்ணு தர முடியாதுன்னு இவர் சொல்லிட்டாரு. அந்த பொறுக்கி பைய இவர் இல்லாத நேரமா பார்த்து வீடு புகுந்து பிரச்சனை பண்ணிருக்கான். பொம்பளை பிள்ளைங்கிட்ட அத்துமீறி நடந்திருக்கான் அந்த அயோக்கிய பைய. அநாகரிகமா நடந்திருக்கா சார்? பாத்தியா? அந்த பொறுக்கி மேல சார் HRCல தான் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. அந்த பொண்ணுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது நம்ம கடமை, புரியுதா? எஸ் சார். சாரோட தங்கச்சி கல்யாணம் முடியிற வரைக்கும் இவரோட வீட்டுக்கு போலீஸ் பாதுகாப்பு போடணும், புரியுதா? எஸ் சார். 24 மணி நேரமும் பாதுகாப்பு கொடுக்கணும். எஸ் சார். ஷிஃப்ட் முறையில ஆளுங்களை போட்டுரு. என்ன சரியா? எஸ் சார். இங்க பாரியா, நான் ரிப்போர்ட் தர்றதுலாம் 2ஆம் பட்சம்தான். முருகவேல் சார் மனசு வச்சாதான் நீ வேலையிலேயே இருக்க முடியும். இல்லனா காக்கி சட்டையை கழட்டி போட்டுட்டு காடுகரைக்கு வேலைக்கு போய் தான் பொழப்பு நடத்த முடியும். ஜாக்கிரதை. என்ன நான் சொல்றது கேட்டுச்சா? எஸ் சார். குட். அப்புறம் பாதுகாப்புல குறைபாடுன்னு சாருக்கிட்ட இருந்து ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் வந்தா கூட உன்னோட எதிர்காலமே கெட்டு போயிடும், பாத்துக்க. சரி, நான் கிளம்புறேன் சார். சரிங்க சார். இவங்க உங்க அட்ரஸை எழுதி வாங்கிட்டு கோஆர்டினேட் பண்ணிப்பாங்க. உடனடியாக உங்களுக்கான பாதுகாப்பை ஏற்பாடு பண்ணிடுவாங்க. அப்ப நான் வரேன். ரொம்ப நன்றிங்க ஐயா. சார். ஏதோ கருகிற வாசனை வரா மாதிரி இருக்கலாம். யாருக்கோ வயிறு எறிகிற மாதிரி தெரியுது. அப்புறம் சார், டிஎஸ்பி எங்க வீட்டுக்கு பாதுகாப்பு கொடுக்க சொல்லியிருக்காவ. நீங்க பாட்டுக்கு கண்டுக்காம விட்டுறாதீங்க. மனித உரிமை கழகம் ரொம்ப முக்கியம். அப்படிதானே இருக்க. கோவம் அப்படியே கொந்தளிக்கும். கை வைக்க முடியலையேன்னு மனசு குமுறும். நேத்து வாங்கின அடியெல்லாம் மனசுல வந்து போக. என்ன செய்ய? கடமை முக்கியம்ல, காக்கி சட்டையும் முக்கியம்ல. போலீஸ்காரெல்லாம் 1000 வேலை இருக்கேன். டூட்டிக்கு அனுப்ப ஆள் இல்லைன்னா என் வீட்டு காவலுக்கு நீரே வந்து நில்லு. உங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் பிளாஸ்டிக் சேர் வாங்கி வைக்க. வர்ட்டா.
அது ஏதோ ஒரு பாட்டு பாடி கேவலமா டான்ஸ் ஆடினியாமே. ரிங்கா 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 ஆ? ரிங்கா 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 ரே. வா